ஹாய் யூஎஸ் 4 காம்ப்ளெக்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் அண்ட் டெவலப்பர்ஸில் வந்துட்டு இன்னும் ஒரு லக்ஸரியான ஃப்ளாட்டில் ஒரு வீடு கொண்டு வந்திருக்கோம். அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம நெல்லிக்குப்பம் ஈசிஆர் வேலம்மாள் எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூலுக்கு சென்டர் ஆஃப் த பிளேஸ். ஸோ அது வந்து விஷ்ணுபிரியாவனி சொல்லுவாங்க, சென்டர் ஆஃப் த பிளேஸ். அந்த பிளேஸில் பார்த்தீங்கன்னா நம்ம சாம்பவி அப்பார்ட்மெண்ட், இந்த சாம்பவி அப்பார்ட்மெண்ட்டில் தான் கிட்டத்தட்ட ஒரு 5 ஃப்ளாட் வந்து ரீசேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். அதுவும் லக்ஸரியான கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட், எல்லாமே கவர்டு கார் பார்க்கிங் உள்ள அப்பார்ட்மெண்ட். வாங்க போய் பார்க்கலாம். நம்ம இப்போ சாம்பவி அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருக்கோம். ஸோ இந்த சாம்பவி அப்பார்ட்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆஃபீஸ் இருக்குது, ஏதாவது ஒரு கிட்ஸ் ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கவர்டு கார் பார்க்கிங், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஒரு அம்மன் கோயில் இருக்குது. ஸோ இதுக்குள்ளேருந்து அப்படியே நம்ம உள்ளே வந்தோம் அப்படின்னா ஒரு பார்ட்டி ஹால் இருக்குது. பார்த்தீங்கன்னா லிஃப்ட் ஃபெசிலிட்டியோடு இருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டி அப்பார்ட்மெண்ட் ஏரியா. ஸோ இதுலேருந்து நம்ம அப்படியே வெளியில் வந்தோம்னா நம்ம பி பிளாக்ல தான் நம்மளோட அப்பார்ட்மெண்ட் பார்க்க போகிறோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா டிஜி இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு 24x7 வந்து கரண்ட் இருக்கும். ஸோ இது வந்து நம்ம பார்க்க போகிற ஃப்ளாட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்டு கார் பார்க்கிங் உள்ள ஏரியா தான். இந்த ஃப்ளாட்ஸை ஃபுல்லாகவே கவர்டு கார் பார்க்கிங் மட்டும் தான் வரும். நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸான காரிடார் இருக்குது, பார்த்துங்க. ஸோ ஸ்டெப்ஸும் இருக்குது, ஸ்டெப்ஸ் இருக்குது, ஸ்பேஷியஸான காரிடார் இருக்குது. இப்போ நம்ம வந்திருக்க ஃப்ளாட் இது தான். பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க, வுட்டன் டோர், அதாவது டீக் வுட்டன் டோர் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதே பார்த்தீங்கன்னா லென்ஸ் கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸான ஒரு ஹால் இருக்குது. ஸோ இதுவும் 3 ஃபேஸ் கரண்ட் உள்ள ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். அது பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ரைட் சைடு உள்ளே வந்தோன்னா ஒரு ரூம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ரூம் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்குது. ஸோ கபோர்டு ஒர்க் பார்த்துங்க. அதே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஏரியா இருக்குது, ஏதாவது திங்ஸ் ஏதாவது வைக்கணும்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம டைனிங் யூஸ் பண்ணணும், ஹாலில் நம்ம வாஷ் மிஷின் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஒரு ரூம் ஒன்று இருக்குது. ஸோ இந்த ரூமில் பார்த்தீங்கன்னா இது ஒரு மாஸ்டர் பெட்ரூமு, இது உள்ளே அட்டாச் டாய்லெட் பாத்ரூம் இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ இந்த ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டிகோ இருக்குது, அழகான போர்ட்டிகோ. ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் இந்த வியூ உங்களுக்கு. அதுதான் வந்து எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூலு. ஸோ எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூலுக்கு முன்னாடியே தான் நம்மளோட ஃப்ளாட் அமைச்சிருக்குது. இங்கே வந்து பார்த்தாலே தெரியும். வாங்க, நல்ல இயற்கையை ஒன்றி வாழணும்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட்டில் வாழணும். வெளியில் வந்த உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிச்சன் இருக்குது, நல்ல கிச்சன், ஸ்பேஷியஸான கிச்சன். ஸோ இதுலேயும் பார்த்தீங்கன்னா கபோர்டு ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ நல்ல கபோர்டு ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க, சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இந்த கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கிறது பக்கத்தில் அப்படியே வெளியில் வந்தோம் அப்படின்னா இங்கே ஒரு போர்ட்டிகோ இருக்குது. இது பார்த்தீங்கன்னா நம்ம வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு போர்ட் கொடுத்துருக்காங்க, பக்காவாக அழகாக கொடுத்துருக்காங்க. இது ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உள்ள ஃப்ளாட்டு. ஸோ நல்ல காற்று வசதி உள்ள ஃப்ளாட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு லக்ஸரியான கேட்டட் கம்யூனிட்டியில் ஃப்ளாட்டு கிடைக்குன்னா மிகப்பெரிய விஷயம். இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா சாம்பவி அப்பார்ட்மெண்ட்டோட மாடியில் இருக்கும். ஸோ இந்த மாடியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் டெரஸ் அக்சஸ் கிடையாது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா டெரஸ் அக்சஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தாலே தெரியும். ஓவராலாக இங்கே வந்து ஈவினிங்கில் வந்து நிறைய லேடிஸ் எல்லாருமே வந்துட்டு ஜாலியாக உட்காந்து அரட்டை அடித்து பேசுகிறதுக்கு உண்டான சரியான ஏரியா. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 பில்டிங்க்கும் தனித்தனி வாட்டர் டேங்க் இருக்குது. ஸோ இது நம்ம நிற்கிற இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் நம்ம நெல்லிக்குப்பம் ஈசிஆர் ஸ்டேட் ஹைவே. அதெல்லாம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பழமுதிர் நிலையம், கோவை பழமுதிர் நிலையம் சொல்லிட்டு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் இருக்குது. நியர்பை அப்படியே செக் பண்ணாலே உங்களுக்கு தெரியும் எஸ்ஆர்எம் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது. ஸோ இது பக்கத்தில் அமைஞ்சிருக்கதான் நம்மளோட ஃப்ளாட்ஸ், சாம்பவி ஃப்ளாட்ஸ். அதுவும் பார்த்தீங்கன்னா நியர்பை ஜஸ்ட் நெல்லிக்குப்பம் ஈசிஆர் ரோட்லேருந்து 2வது ஃப்ளாட்டு தான் நம்ம சாம்பவி ஃப்ளாட்டு. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சாம்பவி அப்பார்ட்மெண்ட்டில் ஆல்ரெடி சொன்னதான் 5 யூனிட்ஸ் வந்து நம்ம சேல்ஸுக்கு ரீசேல் அப்பார்ட்மெண்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த ரீசேல் அப்பார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டும் ஒரு சைஸஸில் இருக்குது. ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டிபெண்ட் அப்பார்ட்மெண்ட் சைஸில் இருக்குது. 800 to 900 அந்த மாதிரி ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்டு கார் பார்க்கிங்கோட இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ளாட்டு பிடிச்சிருந்ததுன்னா ஸோ ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எனி டவுட்ஸ் உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணுவாங்க. தேங்க்யூ.